ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அசல் பத்திரம் இல்லை, அசல் பத்திரம் தொலைந்து விட்டது. தொலைந்தாலும் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை ஒரு புதிய தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்றமும், உயர்நீதிமன்றமும் இதற்கு ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. கோர்ட் ஆர்டர் குடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் ஹென்றி என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட் தலைவர். அவர் நன்றி தெரிவித்திருக்காரு. என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அ பத்திரப்பதிவுத்துறையில் சொந்தமாக சொத்து சம்பந்தங்கள் அசல் ஆவணங்கள் இன்றி பதிவு செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்ட பொதுமக்களால் தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதி மற்றும் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வரவேற்று மனம் திறந்து பாராட்டிய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து அறிக்கை ஒன்றிய பெரிய வெளியிட்டிருக்கு. அத்துடன் பொதுமக்களின் நலன் கருதி தமிழக பதிவுத்துறைக்கு நினைவூட்டல் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி விடுத்துள்ள அந்த அறிக்கையில், தமிழகத்திலே சொத்துக்களை வாங்குகின்ற மற்றும் விற்கின்ற பொதுமக்களிடம் பதிவுத்துறை சார்பில் இது குறித்து முந்தைய அசல் தாய் பத்திரம் கேட்ட அதன் அடிப்படையில் தான் பதிவு செய்து வந்தன. தவறவிட்ட ஆவணங்கள் இதில் பல பொதுமக்கள் தங்கள் சொந்த சொத்துக்கள் சம்பந்தமான அசல் ஆவணங்கள் தவறவிட்ட நிலையில் அவர்கள் சொத்துக்களை அசல் ஆவணங்கள் இல்லாமல் விற்க முடியவில்லை. இதனால் பொதுமக்கள் தங்களின் அவசர தேவைக்கு கூட தங்கள் பெயரில் உள்ள சொத்துக்கள் இருந்தாலும் அவற்றை விற்க பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தன. இப்படி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவர்கள் சொத்துக்களை விற்பதற்கு பதிவாளர்களும் அணுகிய போது பதிவாளர்கள் அசல் ஆவணங்கள் இல்லாமல் தங்கள் ஆவணங்களை பதிவு செய்ய இயலாது என்று நிராகரித்து திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பொதுத்துறையால் பதிவு அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் பொது ஆவணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவு மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு எண் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஆக பதிவுத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தன. மேற்கண்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பதிவுத்துறையால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்க பொது ஆவணங்கள் அடிப்படையில் ஆவணங்கள் பதிவு செய்ய வேண்டும் எனவும் மாறாக பதிவு பணியை மேற்கொள்ள வரும் பொதுமக்களை அவர்கள் சொத்து சம்பந்தமான அசல் ஆவணங்கள் கேட்கக்கூடாது என உத்தரவிட்டது. நடைமுறைப்படுத்திய பத்திரப்பதிவு மேற்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்பார்த்து பதிவுத்துறை சார்பில் உச்சநீதிமன்றம் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கென்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை பதிவுத்துறை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என உறுதி செய்தது. உத்தரவு பிறப்பித்தது சொல்லிக் கொடுத்திருக்காங்க உச்சநீதிமன்றம். மேற்கண்ட உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற மற்றும் துணை நீதிமன்றங்கள் வழக்கின் உத்தரவின் அடிப்படையில் அசல் ஆவணங்கள் இன்றி பத்திரப்பதிவு செய்யலாம் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் என பதிவுத்துறை கூடுதல் துணைத் தலைவராக ஹென்றி வாயிலாக பிறப்பித்த ஆணை ஒன்று கொடுத்திருந்தாங்க. மாவட்ட பதிவாளர், சார் பதிவாளர் கடிதம் அனுப்பி வைத்துள்ளனர். பொதுமக்கள் விற்பனை இது பார்த்தீங்கன்னாக்கா ஆவணங்கள் மேற்கொண்ட உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற தீர்ப்பு உத்தரவு மற்றும் அதன் அடிப்படையில் பதிவுத்துறை கூடுதல் தலைவர்கள் கடிதம் மூலம் இனி தமிழகத்தில் சொத்துக்களை வாங்கி வைத்துள்ள பொதுமக்கள் அதனை விற்பதற்கு அசல் ஆவணங்கள் பதிவு அலுவலகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியதில்லை என்று உருவாகியுள்ளது. இது பொதுமக்கள் நலன் சார்ந்து வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவினை கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஹென்றி தெரிவித்துள்ளார். பதிவுத்துறைக்கு நினைவூட்டல் கோரிக்கை இதனை அடிப்படையில் பதிவுத்துறை பெயரை மீண்டும் நினைவூட்டல் கோரிக்கை ஒன்றை விடுத்தது. அதில் அசல் ஆவணங்களின்றி சொத்துக்களை பதிவு செய்யலாம் என்கின்ற உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவினாலும் மற்றும் பதிவுத்துறை கூடுதல் துணைத் தலைவர் அவர்களின் கடிதம் இதன் அடிப்படையிலும் அசல் ஆவணங்கள் பொதுமக்களிடம் இல்லை என்றாலும் பதிவுத்துறையினால் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள பொது பப்ளிக் டாக்குமெண்ட் அடிப்படையில் பதிவு செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். தடுக்கப்படும் பதிவுத்துறை வருவாய் இதனால் என்னவாதுன்னா, பதிவுத்துறை தலைவர் வெளியிட்டுள்ள அசல் ஆவணங்கள் ஒளி வருடல் செய்து அதாவது ஜெராக்ஸ் சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. இதன் மூலம் பொதுமக்கள் குழப்பம் அடைந்து அவர்களின் சொத்துக்களை அவசர தேவைகளுக்கு கூட விற்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டது காரணமாக பொருளாதார ரீதியில் பெருமளவில் பாதிப்படைந்து வருகின்றனர். மேலும் அசல் ஆவணங்கள் தவறவிட்ட பொதுமக்கள் தங்கள் ஆவணங்களில் பதிவு செய்ய இயலாததால் இதன் மூலம் பதிவுத்துறைக்கு வரும் வருவாயும் பெருமளவில் தடுக்கப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதிவுத்துறை தலைவர் மேற்கொண்ட பொதுமக்களின் நலனை தங்களின் கூடுதல் கவனத்திற்கு கொண்டு பதிவுத்துறை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணங்கள் பப்ளிக் டாக்குமெண்ட் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவுத்துறையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிற பொது ஆவணங்கள் பப்ளிக் டாக்குமெண்ட் சரிபார்த்து பதிவு செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தகுந்த வழிகாட்டி நெறிமுறையுடன் சுற்றறிக்கையை வெளியிட உத்தரவிட வேண்டும் என கொண்டுள்ளன. இது பத்திரப்பதிவுத்துறையில் வந்திருக்க ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான். என்னன்னா, உங்ககிட்ட பத்திரம் இல்லை, தொலைஞ்சு போச்சு, மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தால் எரிஞ்சு போச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னா பப்ளிக் டாக்குமெண்ட் மூலமாக நீங்கள் பத்திரப்பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இது பத்திரப்பதிவுத்துறையிலையும் இப்போ அப்டேட் எடுத்துகிட்டு வராங்க. தமிழக அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்காங்க. ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் பத்திரப்பதிவுத்துறையில் பத்திரம் இல்லாமல் பதிவு செய்ய முடியும். உங்ககிட்ட பத்திரம் இல்லைனாலும் பப்ளிக் டாக்குமெண்ட் இதற்கு ஒரு கட்டணம் கட்டணும். கட்டணம் கட்டினீங்கன்னாக்கா ஒரு 15 நாளுக்குள்ள உங்களோட பத்திரத்தை எடுத்து ஜெராக்ஸ் நகல், ஒளி நகல் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.